திருமண பொருத்தம் பார்க்குறப்ப மருமகனோ மருமகளோ நமக்கு அடங்கி போவாங்களா, அவங்களால நமக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னு மாமனார் மாமியார் நமக்கு கேட்குறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி மாப்பிள்ளையாக வரக்கூடியவர் தனக்கு எந்த விதத்துலையாவது மாமனார் வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வழியில் சப்போர்ட் கிடைக்குமான்னு சில பேர் கேட்குறதும் உண்டு. இதை நம்ம ஜோதிடத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ இருந்தால், மாமனாக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி, தாமரை இலையில் ஊற்றுற தண்ணி மாதிரி தான் அவங்களுடைய உறவு முறைகள் கண்டிப்பாக இருக்கும். இது பொதுவான விதி. லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் வரக்கூடிய மாமனார் ஜீவனம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள், உழைக்கக்கூடியவர்கள், சிறிது சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடிய மாமனாராகத்தான் இவர்களுக்கு அமையும். அதே 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க பேரை ஊரில் சொன்னாக்கா எல்லாத்துக்கும் தெரிகிற அளவு ஒரு செல்வாக்கான மிக்கவர், பிரபலமானவர். ஊரில் மாமனாரோட பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் அறிமுகமானவராகத்தான் இருப்பார்கள். அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் வரக்கூடிய மாமனாரானவர் கோபமுடையவர், அடிக்கடி கோபப்படக்கூடிய மாமனாராக இருப்பார். தான் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பேசக்கூடிய அளவு கோபம் வரக்கூடிய மாமனாராக இருப்பார்கள். அது கோபம் தணிஞ்சதுக்கப்புறம் மாறுறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அந்த கோபத்தில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியாமல் வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவார். அடுத்தது அதே 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் மாமனார் பல தொழில்கள் செஞ்சு தொழிலாலேயோ உறவு முறைகளாலேயோ பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய மாமனாராகத்தான் இருப்பார்கள். சரி, அப்போ யார் தான் பணக்காரர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், அந்த குரு பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்காமல் இருந்தால் வரக்கூடிய மாமனார் வசதியானவராக இருப்பார். மாமனார் வசதியாக இருப்பார், ஆனால் மருமகளுக்கோ கொடுத்து உதவுவார். அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம பலன் கண்டிப்பாக நிர்ணயம் செய்ய முடியும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி லக்னாதிபதிக்கு 1, 4, 7, 10 அந்த இடங்களில் இருந்தால் மாமனார் மாமியார், மாமனார் மருமகன், இப்படி இந்த உறவு முறையில் சுமூகமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொண்டு போவார் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியும். அப்போ திருமண பொருத்தம் பார்க்கக்குள்ள மாமனாரும் மாமியாரும் மருமகளோட ஒத்துப்போவாங்களா, மருமகளோட ஒத்துப்போவாங்களா, மாமனாரால் நமக்கு உதவி கிடைக்குமா அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.